பல்லாண்டு வாழ்க யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சிஸ்டம் யூஸ் பண்றது, மொபைல் ஃபோன் யூஸ் பண்றது அப்படிங்கிறது இன்னைக்கு சகஜமாயிருச்சு. இன்னைக்கு பெண்கள் வேலைக்கு போனாலும், அதாவது அந்த காலத்துல கணக்கா பிள்ளைன்னு சொல்லிட்டு சம்மணம் போட்டு உட்கார்ந்து கணக்கு எழுதுற வேலை இருக்கும். அத ஆண்கள் பார்த்தாங்க. பெண்களும் கூட கணக்கு பார்க்குற வேலை இதெல்லாம் பார்த்துருக்குறாங்க. ஆனா இன்னைக்கு பில் அடிக்கிறதுக்கு மொதற்கொண்டு அதே மாதிரி ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னா, ஒரு ஜாமான் வாங்கிட்டு கால்குலேட்டர்ல கால்குலேட் பண்ணி குடுக்குறது, இல்ல மொபைல் ஃபோன்ல ஸ்கேன் பண்ணி ஜிபே பண்றது, இந்த மாரி ஸ்கிரீனிங் யூஸ் பண்றது அதிகமா இருக்கு. இத யூஸ் பண்றதுக்கும், நம்மளோட வெயிட் ப்ராசஸ்க்கும், உடல் எடைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா, இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காவது நம்ம வெளியில போயிட்டு வந்துட்டுருந்தோம். இப்ப இப்ப எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா ஆனதுனால என்ன ஆயிடுச்சு, இருந்த இடத்துலயே நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்கோம். உழைப்புங்கிறதே இல்லாம போயிடுச்சு. ஸோ கண்டிப்பா நம்ம இதுக்கான ஒரு டைம ஒதுக்கி, இப்போ நம்ம முடியல அப்டின்னா, இதுக்காகவே ஒரு டைம ஒதுக்கி உடற்பயிற்சிங்கிற மாதிரி ஒரு 30 நிமிஷம் நம்ம டெய்லியும் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா பண்ணோம் அப்டின்னா, நம்மளுக்கு உடல் பருமன் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி இன்னைக்கு அலுவலகங்கள் போறாங்க இல்லையா பெண்கள்? ம். நீங்க சொன்ன மாரி இருந்த இடத்திலேயே ஆர்டர் பண்ணி ஃபுட் வாங்குற பழக்கவழக்கம் இன்னைக்கு வந்திருக்கு. ம். Swiggy, Zomato இந்த மாரி நெறைய விஷயங்கள் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அ இந்த இடத்துல இருந்த இடத்திலேயே ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, இது எல்லாமே உடல் எடை போடும்னு தெரியும். இது சாப்பிட்டா நமக்கு செட் ஆகாதுன்னு தெரியும். ஆனாலும் நாக்க கட்டுப்படுத்த முடியல. அது போக இன்னைக்கு கலாச்சாரமா அது இருக்கிறதுனால, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அப்படிதான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாரியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அ இவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், ம். அப்புறம் நம்மளுக்கு அடுத்த ஜெனரேஷன் நம்மளோட ஜெனரேஷன் இதே ஜெனடிக் பிரச்சனையா தான் அது போகும். இப்ப ம். நம்ம கண்ட்ரோலா இருந்தா நம்ம குழந்தைங்கள் க்கு அந்த பிரச்சனை வராது. ஸோ ம். ஒவ்வொரு பெற்றோருமே என்ன நினைக்கணும் அப்படின்னா, நமக்கு அப்புறம் அந்த ஜெனரேஷன் நல்ல ஆரோக்கியமா வரணும்னு தான் நினைக்கணும். ஸோ அதுக்காக நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்கள சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே அவங்களுக்கு நம்ம கத்துக் குடுக்கணும். கண்டிப்பா இந்த ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி Swiggyல உடனே ஃபோன் பண்ணி சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கணும். கட்டுப்படுத்தணும். சரி, இப்போ உணவு வகைகளுக்குள்ள நம்ம வந்துரலாம். உடல் எடை குறைவதற்கு என்னென்ன உணவு முறைகள எடுக்கலாம்? என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம்னு சொல்லுங்க. சித்த மருத்துவத்துல அதுக்கான இடம் குடுத்துருக்காங்களா?